பிரதமர் மோடி பங்கேற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வருன்னு வறுத்து எடுத்திருக்காங்க. இதை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் கொந்தளிச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உறவு சிக்கலாகிட்டே வருது. என்ன நடந்துச்சு, இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பிரிக்ஸ் அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்படி 5 நாடுகள் சேர்ந்த முக்கியமான ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த 5 நாடுகளோட இந்த அமைப்பு நிக்கல, இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்த 4 நாடுகள் சேர்ந்தாங்க. இந்த வருஷம் இந்தோனேஷியாவும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேர்ந்திருக்காங்க. ஆனால் எல்லா நாடுகளினுடைய பேரையும் இதுல கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேரோட நிக்குது. இந்த 10 நாடுகள் மட்டும் இல்லாம பார்ட்னர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கசகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம்னு மேலும் சில நாடுகளையும் இதுல சேர்த்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்ட்னர் கண்ட்ரிஸாக இருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இந்த முறை பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோல நடந்துச்சு. அதுல பிரதமர் மோடி உட்பட பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள் பங்கேற்றாங்க. அந்த கூட்டத்துல தான் இப்ப சொன்னேன் இல்லையா, 10 பிரிக்ஸ் நாடுகளும் பிளஸ் பார்ட்னர் கண்ட்ரிஸும் சேர்ந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது கூட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுலதான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல பேசப்பட்டிருந்தாலும் குறிப்பா 3 விஷயங்கள் டொனால்ட் ட்ரம்பை பயங்கரமா கொந்தளிக்க வச்சிருக்கு. 1 வரி விதிப்பு, 2வது இஸ்ரேல் காசா பிரச்சனை, 3வது ஈரான் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதல். இந்த 3 விஷயங்கள் குறித்தும் பிரிக்ஸ் மாநாட்டுல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ தனித்தனியா பார்த்துடலாம். முதல் விஷயம் டரிஃப், அதாவது வரி விதிப்பு. தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து பொருளாதார தடைகளையும் வரி விதிப்பையும் செய்யறத பிரிக்ஸ் மாநாடு கண்டிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற போது டொனால்ட் ட்ரம்ப்பையோ இல்ல அமெரிக்காவையோ பேரை குறிப்பிடாம மறைமுகமாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட வரி விதிப்புகள் மூலமாக உலகம் முழுக்க ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுது. மற்ற நாடுகளினுடைய பொருளாதாரத்துல அது பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவருக்கும் பொதுவான, அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கணும், வர்த்தக நடவடிக்கைகள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரேட் சிஸ்டத்தை தான் WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பின்பற்றணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தலையும் இதுல செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கண்மூடித்தனமாக பொருளாதார தடைகள் விதிக்கிறதையும் இந்த அமைப்பு கண்டிச்சிருக்காங்க. மெயினா ரஷ்யா மேலையும் ஈரான் மேலையும் அமெரிக்கா விதிச்சிருக்கிற அந்த பொருளாதார தடைகளை தான் இவங்க மறைமுகமாக இங்க சுட்டி காட்டுறாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ட்ரேட் டென்ஷன்ஸ், அதாவது வரி விதிப்பு, வர்த்தகம் சார்ந்த பதற்றம் ஏற்படும் போது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு கோஆபரேஷன் மூட்ல சேர்ந்து இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான இல்ல அந்த பிரச்சனையை டீஎஸ்கலேட் பண்றதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக அவங்க இன்டைரக்டா சொல்ல வருது என்னன்னா, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பை செஞ்சாங்கன்னா அதுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஓரணியில நின்று அதனால ஏற்படுற பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே அமெரிக்க டாலர்களை தவிர்த்துட்டு பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக நம்ம வர்த்தகம் பண்ணிக்கணும்னு பிரிக்ஸ் மாநாட்டில் பேசினாங்க. சும்மா பேசதான் செஞ்சாங்க. அதுக்கே நான் பிரிக்ஸ் நாடுகள் மேல 100% வரி விதிப்பு செய்வேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினாரு. இப்போ அவர் மேலேயே வரி விதிப்பு தொடர்பாக மறைமுக கண்டனங்களை செஞ்சிருக்காங்க. பிரிக்ஸ் மாநாட்டுல சும்மா இருப்பாரா? இப்பவும் ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். பிரிக்ஸ் மாநாட்டுல பேசப்பட்ட அடுத்த முக்கியமான விஷயம் இஸ்ரேல் காசா மேல் நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல். இந்த தாக்குதலை மனிதாபிமானமற்ற சர்வதேச விதிகளுக்கு புறம்பான ஒரு தாக்குதல்னு பிரிக்ஸ் மாநாட்டுல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காசாவுக்கு போக வேண்டிய மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை தடுத்து நிறுத்துறதன் மூலமாக பசிய ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கு அப்படின்னு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் மாநாட்டுல. அதோட அவங்க நிறுத்தல, காசா பாலஸ்தீனத்தினுடைய ஒரு அங்கம், அதை எப்போதுமே பிரிக்க முடியாது. பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு வாங்குறதுக்கான உரிமை இருக்கு. அதை நாங்க ஐநா சபையிலையும் வலியுறுத்துவோம். பாலஸ்தீனத்துக்கு ஐநா சபையிலையும் தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக வலியுறுத்திருக்காங்க பிரிக்ஸ் மாநாட்டுல. இஸ்ரேல் உடனடியாக அங்க நடக்கிற தாக்குதலை எந்தவித நிபந்தனையும் இல்லாம நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, 2 தரப்புலையும் இருக்கிற பணைய கைதிகள் எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படிங்கிறதையும் பிரிக்ஸ் மாநாடு வலியுறுத்திருக்கு. அது போக 2 ஸ்டேட் சொல்யூஷனையும் விரைவில் பாலஸ்தீனத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும்
பிரிக்ஸ் மாநாடு தீவிரமாக வலியுறுத்தியிருக்காங்க. இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதலை நிறுத்தணும்னு ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதன் மீதான வாக்கெடுப்புல இந்தியா வாக்களிக்காம வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பிரிக்ஸ் மாநாட்டுல மத்த நாடுகளோட சேர்ந்து இந்தியாவும் இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதலை நிறுத்தணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஏன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாட்டினுடைய ஜாயிண்ட் டிக்ளரேஷனை பத்தி புரிஞ்சுக்கணும். பிரிக்ஸ் நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வரும்போது இவங்க எல்லாருக்கும் பொதுவான பேசி விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த கூட்டறிக்கையில கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி இஸ்ரேல் காசா மேல் நடத்திட்டு இருக்கிற இந்த தாக்குதலை தொடக்கத்துல இருந்தே கண்டிச்சிட்டு இருக்கிற எகிப்து, UAE, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுடைய கருத்தும் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல வந்திருக்கு. அப்படிதான் காசா மேல நடத்தப்பட்டு இருக்கிற அந்த தாக்குதல் குறித்து இந்தியா அமைதியின் பக்கம் தான் நாங்க நிக்கிறோம்னு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் இப்போ ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல் நிறுத்தி ஆகணும்னு மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து வலியுறுத்துற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்தியா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சிங்களா? காசால இருந்து மக்களை வெளியேற்றிட்டு காசாவை நாங்க ஒரு பெரிய தொழில் நகரமாக ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையிலும் தான் இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது காசாவில இருந்து மக்களை வெளியேற்ற முடியாது, இது அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இதுலயும் அமெரிக்கா அப்படிங்கிறத நேரடியாக சுட்டி காட்டல. பிரிக்ஸ் மாநாட்டுல பேசப்பட்ட அடுத்த முக்கியமான விஷயம் சமீபத்துல ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்கள் சர்வதேச விதிகளுக்கும் ஐநாவினுடைய விதிகளுக்கும் எதிரானதுன்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் மாநாட்டுல. அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் மேலையும் அணுசக்தி மையங்கள் மேலையும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் குறித்து கடுமையான கவலையையும் இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல இதுலயும் அமெரிக்காவினுடைய பேரை அவங்க குறிப்பிடல. ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தும் போது அது குறித்து இந்தியா கவலை தான் தெரிவிச்சிருந்தாங்களே தவிர ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான கண்டனத்தையும் பதிவு பண்ணல. உட்கார்ந்து பேசுனா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா தரப்புல இருந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த பிரிக்ஸ் மாநாட்டுல அதுக்கு நேர் எதிராக இந்தியா ஈரான் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை கண்டிக்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் போக இந்தியாவில் பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் குறித்தும் பிரிக்ஸ் மாநாட்டுல கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீவிரவாதத்துக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிற உறுதியும் அங்கே ஏற்கப்பட்டிருக்கு. சரி, தீவிரவாதம் பத்தி பேசுறாங்க, இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் பத்தி பேசுறாங்க, இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல் பத்தி பேசுறாங்க, அமெரிக்கா தொடுத்திருக்கிற ட்ரேட் வார் பத்தி மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் பண்றாங்களே, இன்னொரு பக்கம் உக்ரைன் மேல ரஷ்யா தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஏதாவது இதுல பேசியிருக்காங்களா? ஏன்னா இதுவும் அதே வகையில தானே வருது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஆனா அதை வேற வகையில டீல் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் மாநாட்டுல. உக்ரைனை ஒட்டிய ரஷ்ய பகுதிகளில் இருக்கிற பொதுமக்கள் மேலையும் அங்க இருக்கிற ரயில்வே உட்கட்டமைப்புகள் மேலையும் பாலங்கள் மேலையும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு பிரிக்ஸ் மாநாடு. ஆனா உக்ரைன் மேல ரஷ்யா நடத்திட்டு இருக்கிற தாக்குதலை பத்தி பெருசா எதுவும் பேசல. இந்த பிரச்சனைக்கு அமைதியின் மூலமாக தீர்வு காணப்படும், அதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டாங்க. சரி, நான் ஸ்டார்டிங்ல பேசின வரி விதிப்பு மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொந்தளிக்க வச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு அவருடைய ட்ரூத் சோஷியல் போஸ்ட் மூலமாக வெளிப்பட்டுச்சு. அதுல அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, பிரிக்ஸ் மாநாட்டில் பேசப்பட்ட ஆன்டி அமெரிக்கன் பாலிசிஸ், அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான திட்டங்களுக்கு எந்த நாடுகள் எல்லாம் துணை போறாங்களோ அந்த நாடுகள் மேல கூடுதலாக 10% வரி விதிப்பை செய்வேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காரு. இது பொதுவா பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட மிரட்டலாக இருந்தாலும் இந்தியாவுக்கு இதுல கூடுதலான ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டெரிஃப் அப்படிங்கிற பேர்ல உலக நாடுகள் மேல கூடுதல் வரி விதிப்பு செஞ்சாரு. அந்த வரி விதிப்புல இந்தியா மேல 26% வரி விதிக்கப்படும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் பிறகு அதை நான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்க போறேன்னு அறிவிச்சாரு. அந்த நிறுத்தி வச்ச காலம் ஜூலை 9 முடிவடையுது. இந்த ஜூலை 9 எப்படியாவது அமெரிக்காவோட ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது வர்த்தக ஒப்பந்தத்தை செஞ்சிடணும்னு சொல்லி இந்தியா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா அதுக்கு பல டிமாண்டுகளை வைக்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்க, அதையெல்லாம் இந்தியா ஏத்துக்கிட்டா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீகோட் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். அப்படி அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியாவினுடைய நெகோசியேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்காக இந்தியா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட ஒரு முறையீட்டை செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா எங்க மேல இந்த மாதிரியான வரி விதிப்புகளை செஞ்சாங்கன்னா நாங்க பதிலுக்கு அதை விட அதிகமாக வரி விதிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க.
அது அமெரிக்காவை ஏற்கனவே கோவப்படுத்தியிருக்கிற நிலையில தான் இப்போ பிரிக்ஸ் மாநாட்டுல இந்தியா பிரிக்ஸோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு மறைமுகமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இதோட விளைவு என்ன? இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கையெழுத்தாக இருக்கிற அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஜூலை 9ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு இரவு எந்தெந்த நாடுகள் மேல எவ்வளவு வரி விதிப்பு செய்ய போறேன் அப்படிங்கிற தகவலை நான் கடிதம் மூலமாக அந்த நாடுகளுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சோ அந்த கடிதத்துல தான் இந்தியா மேல டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு கோபமாக இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த கடிதம் வந்த பிறகுதான் தெரியும் அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா சண்டை போட போறாங்களா, இல்ல அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம். சோ அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.